இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா ஓலா அப்படிங்கற அந்த பர்టిక్యులர் அப்ளிகேஷன்ஸ்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா லோன் அப்படிங்கற ஒரு நியூ ஃபீச்சரை இவங்க வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்టిక్యులர் லோன் அப்ளிகேஷனை பத்தின டீடைல தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படினா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓலா ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா லோன் அப்படிங்கற ஒரு நியூ ஃபீச்சரை இவங்க வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. சோ உங்களோட அப்ளிகேஷன்ஸ்லயும் இந்த மாதிரியான ஒரு ஃபியூச்சர் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் வந்து வரல அப்படினா நீங்க வந்து Play Storeக்கு போய்ட்டு உங்களோட அப்ளிகேஷனை வந்து அப்டேட்டட் வந்து பண்ணிக்கோங்க. அப்டேட்டட் வந்து பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா செக் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த ஃபியூச்சர் வந்து காமிக்கலாம். சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லோன் ஃபியூச்சர் வந்து காமிச்சிருக்குது. சோ இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமா அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளால 10 லட்சம் ரூபாய் வந்து லோன் வந்து வாங்க முடியும். சோ இந்த ஒரு லோனை ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இன்கிரெட் ஃபினான்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு லோன் கம்பெனி தான் வந்துட்டு இந்த லோனை வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரெட் அப்படிங்கிற இந்த பர்టిక్యులர் லோன் அப்ளிகேஷன்ஸ் மூலமாக எப்படி நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம செப்பரேட் வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு ஓலாவில் வந்து லோன் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃபினான்சியல் கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரெட் அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனி தான். நீங்கள் ஓலாவில் போய் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரெட் அப்ளிகேஷனோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போயிட்டு கூட நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபினான்சியல் கம்பெனி தான் இப்போ வந்து ஓலாவோட டைஅப்பில் வந்துட்டு இந்த ஒரு லோன் ஆப்ஷனை வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம், நமக்கு அப்ரூவல் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து லோன் அமௌண்ட் வந்து காமிக்கும். கங்க்ராச்சுலேஷன் யூ ஆர் எலிஜிபிள் 10 lakh அப்படின்னு வந்து காமிச்சிருக்குது. பட் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இன்கிரெட்டில் நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து 5 lakh வரைக்கும் லோன் வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃபினான்ஸ் கம்பெனி தான் இதுலேயே லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் அப்ளை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ அப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் லோன் அமௌண்ட் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்குவோம். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 இருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 10 lakh வரைக்கும் நம்மளால் லோனை வந்து வேரி பண்ணி செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5 lakh வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் இஎம்ஐ பிளான் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை யுவர் பர்சனல் டீட்டெயில் அப்படின்னு கேட்கும். இப்போ வந்து ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஜெண்டர், அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா இல்லை அன்மேரிடா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பேன் கார்டு நம்பர், உங்களோட பேன் கார்டில் உங்களோட நேம் வந்து எப்படி இருக்குதோ அதே மாதிரி இங்கே நேமை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதையும் என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா அதை வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்தது உங்களோட கம்பெனி நேமு, அடுத்தது உங்களோட மந்த்லி இன்கம் வந்து உங்களோட ஹேண்டுக்கு எவ்வளோ வருதோ அதையும் என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில் வந்து கேட்குறாங்க. கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில் வித் பின்கோடோட என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இந்த அட்ரஸ் தான் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதனால இதையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன் வந்து என்ன பர்பஸ்க்காக எடுக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு ரீசனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில் வந்து வெரிஃபை பண்ணுறாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ லோன் வாங்க எலிஜிபிள் இருக்குது அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டை வந்து அப்ராக்சிமேட்டாக இவங்க காட்டுவாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 minutes டைம் வந்து ஓடுது. ஸோ இது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அடுத்த அப்டேட் வந்து வரும். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லோன் வந்து ரிஜெக்டட் ஆயிருச்சு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து லோன் வந்து கிடைக்கும் அப்படின்னு வேணால் எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் இதில் லோன் வந்து கிடைச்சது, எவ்வளோ அமௌண்ட் லோன் கிடைச்சது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சேலரி ஸ்லிப்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரெட்டில் லோனுக்கு அப்ளை பண்ணும்போது இன்கம் ப்ரூஃப் எதுவுமே வெரிஃபை பண்ணாமே கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 lakh வரைக்கும் லோன் வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக லோன் கிடைக்கும் அப்படின்னு வேணால் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்టిక్యులர் ஃபினான்ஸ் கம்பெனி ப்ரொவைட் பண்ணக்கூடிய லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம இன்கிரெட் லோனை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து இதில் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக எடுக்காமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி அவங்ககிட்ட வந்து பார்கெனிங் பேசணும்.
பண்ணணும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ண சொல்லியோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ப்ராசஸிங் ஃபீயை கம்மி பண்ண சொல்லியோ நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் ப்ராசஸிங் ஃபீயும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையவே வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இதில் லோன் அப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னதும் இமீடியட்டாக எடுத்துறாதீங்க. ஸோ இன்கிரெட் அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் ஆல்ரெடி நமக்கு 5 லட்ச ரூபாய் லோன் அப்ரூவ் ஆகிருக்கும்போது நான் வந்து பார்கெனிங் பண்ணி அதில் இன்ட்ரெஸ்ட்டையும் கம்மி பண்ணியிருந்தேன், அதே மாதிரி ப்ராசஸிங் ஃபீயும் கம்மி பண்ணியிருந்தேன். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 கிட்ட நமக்கு வந்து சேவ் ஆச்சுது. 8,000 கிட்ட எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் லோன் அப்ரூவ் ஆச்சுன்னா வெயிட் பண்ணி அந்த கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உங்களை காண்டாக்ட் பண்ணும்போது அவங்ககிட்ட டீல் பேசி முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணுங்கள். அதை கம்மி பண்ணால் அதுக்கப்புறமா லோன் எடுங்க. அப்படி எடுக்கும்போது கம்மியான இன்ட்ரெஸ்ட்லையும் அதே மாதிரி கொஞ்சம் ப்ராசஸிங்லையும் உங்களால் கம்மி பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து இந்த லோன் பற்றின டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.